ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நானே யோசித்து பசங்களுக்கு வெஜிடபிள்ஸு ப்ரெட்டு சில்லி ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நான் அதை முன்னாடியே வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு காட்டணும் தான், ஆனால் டைம் இல்லாதனால கேரட்டு, கேப்சிகம், ப்ரொக்கோலி, கேப்சிகம், கேபேஜ், கேரட் எல்லாமே வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பாருங்கள், முட்டை ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஒரு 5-6 ஸ்லைஸ் வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆனியனும் க்ரீன் சில்லி அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி சும்மா ஒரு கலருக்கு இல்லைனா ஒரு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் பெப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் வச்சுருக்கேன். அதனால் செய்கிற வீடியோ பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே பேன் வச்சுட்டு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் என்னமோ ஆனியன் போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சாரிங்க, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். அது கொஞ்சம் நம்ம சேர்த்தாதான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் அதையும் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. இது கூடமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஃப்ளேவரு. பாருங்கள், நான் சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்கள், எனக்கு ஸ்பூனில் அளவு தெரியாதுன்றதுனால நான் கையில் எல்லாமே அளவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஃப்ரை ஆகிட்டோன்னே இது கூட நம்ம வந்து இந்த காய்கறிலாம் சேர்த்துக்கலாங்க. காய்கறிலாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டோன்னே உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோ காட்டுறேன். இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க. ப்ரெட்டுக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துங்க. கம்மியாக இருந்தால் கூட திருப்பி போட்டுக்கலாம், ஜாஸ்தி ஆக்கிடாதீங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்படி பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலான்ட்டு. வெஜிடபிள்ஸ்லாம் பாதி குக் ஆகிடுச்சு. இதுக்கு நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஃப்ளேவருக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் கலருக்கும் சில்லி சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடரு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லி போட்டிருக்கீங்களா, அதில் பெப்பர் சேர்த்துக்கணும். உங்களுக்கு அந்த காரம் இருக்கும் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு, இன்னும் கால்வாசி தான் இருக்குது. இது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டு போடுப்பேன், அப்புறம் தான் நான் எக்கு போடுவேன். நிறைய பேர் எக்கு போட்டுட்டு ப்ரெட்டு போடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டு போடுப்பேன். அப்போ தான் அதோட இந்த காய்கறியோட ஃப்ளேவர், இந்த சில்லி ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஊற்றிட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெப்பர் போடலாம். நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ காட்டுறேன். நான் எங்கள் 4 பேருக்கு வேணுன்ற மாதிரி ஒரு 6-7 ஸ்லைஸ் போட்டிருக்கேன் ப்ரெட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறி எடுத்துக்கோங்க, அது மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டு நல்லா அந்த காய்கறி அந்த இதுவெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வந்து எக்கை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிப்போம், ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இது கூட நம்ம எவ்வளோ வந்து நம்மளுக்கு பெப்பர் வேணுமோ அது மாதிரி கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டுட்டு எடுத்துகிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். கொத்தமல்லி போடணும். நான் கொத்தமல்லி கொஞ்சம் கடையில் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொத்தமல்லியும் பெப்பரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ப்ரெட்டு, வெஜிடபிள்ஸு, சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்லேயே செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுனால வந்து அந்த கலர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது வெறும் கவர்றதுக்கு மட்டும்தான். இது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.